அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது அக்டோபர் 21ஆம் தேதியில் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெறப்போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுடைய ராசிக்கு இன்றைய நாளில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க பெறப்போகிறது அப்படிங்கிறத தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா முதல் ராசியாக நாம் பார்க்க போகிற ராசி அப்படிங்கிறது மேஷ ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு அவங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் இவங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நாள் அப்படிங்கிறது செய்யக்கூடிய முயற்சிகளில் வெற்றி வாகை சூடுவீங்க அப்படின்னு சொல்லலாங்க. இருப்பினும் சில பல விஷயங்களில் மட்டும் சற்று நிதானமாக செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது அவசியமாகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். மொத்தத்தில் இந்த காலகட்டம் ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நற்பலன்களை வழங்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. மற்றபடி பார்க்கும் பொழுது இந்த காலம் அந்த நேரம் அப்படிங்கிறது பெரிய அளவில் தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு கிடையாதுங்க. அதே நேரம் ஆன்மீகத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா கூடுதலான ஒரு ஆர்வமோ நம்பிக்கையோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாக இறை திருப்பணிகள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் தங்களுக்கு அமைய பெறுங்க. நீங்கள் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா மன அமைதி தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெருமளவில் தங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தில் அதிரடியான திருப்பங்கள் ஏற்படவிருக்கிறதுங்க. இந்த திருப்பங்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நற்பலன்களை வழங்கக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் சில பல விஷயங்கள்ல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்கள் அதீத அளவில் கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்க பெறும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த ஒரு சில நம்ம அடுத்து பார்க்க போகிற ராசி மிதுனம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல வகையில் யோகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கப்படுதுங்க. இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தங்களுக்கு சாதகமாகும். திடீர் அதிர்ஷ்டங்கள் தங்களுக்கு கை கொடுக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரம் எதிர்பார்த்த பல்வேறு விஷயங்கள் தங்களுக்கு அனுகூலமாக முடிவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. வெளியூர் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் மூலமாக தங்களுக்கு நன்மைகள் கிடைக்க பெறுவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கப்படுகிறதுங்க. பயணங்கள் மூலமாக உங்களுக்கு சில அலைச்சல்கள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. பயணங்களின் போது கொஞ்சம் திட்டமிடல் அப்படிங்கிறது இருந்ததுன்னா ஓரளவுக்கு நன்மை கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா அடுத்த ராசி கடகம். கடக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காமல் போகிறதுனால சில ஏமாற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் ஏமாற்றத்தை தவிர்க்கணும் அப்படின்னா எதிர்பார்ப்புகளை நீங்கள் வைத்துக்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் சின்ன இடைஞ்சல்கள் வரலாம். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. ஆனாலும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமான ஒரு காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இருக்க பெறும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாக மாணவர்களுக்கு அமைய பெறப்போகிறதுங்க. மொத்தத்தில் இந்த காலம் ஓரளவுக்கு நீங்கள் நன்மையை எதிர்பார்க்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும்.
இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நன்மையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறது அவசியமான ஒன்றுங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் திட்டமிடலோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நன்மைகளையும் அனுகூலங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே நேரம் ஆரோக்கிய விஷயத்திலையும் சில பல மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. பயணங்கள் மூலமாக நிறைய நன்மைகள் ஏற்படலாங்க. புது நண்பர்கள் கிடைப்பாங்க. நட்பு வட்டாரம் பார்த்திங்கன்னா விரிவடைய ஆரம்பிக்கும். அதன் மூலமாக சில பல விஷயங்களில் நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் தொழில் ரீதியாகவோ வியாபாரம் ரீதியாகவோ கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிடலோடு தொழில் வியாபாரத்தில் இருக்க வேண்டியது அவசியம். முதலீடுகளை மட்டும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. அடுத்த ராசி கன்னி. கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு யோகமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். நினைச்சபடி நடக்கிறதுல சிறு தடைகள் ஏற்படுமே தவிர்த்து பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாதுங்க. இருப்பினும் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அனைத்துமே தங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் அதிக அளவிலேயே இருக்கிறது. உத்தியோகம், தொழில், வியாபாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு சுமாரான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இருப்பினும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ஆரோக்கிய விஷயத்தில் சில பல விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரம் குடும்பத்தாரினுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் சற்று கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. பிள்ளைகள் மூலமாக சுப செய்திகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த ராசி துலாம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ஏற்றத்தாழ்வோடு இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அப்படின்னே சொல்லலாம். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் தங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்குங்க. எப்பொழுதும் போல ஒரு நாளாகவே இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் பெரிய அளவில் நீங்கள் எந்தவித அனுகூலங்களையோ இல்லை எந்தவித ஏற்பாடுகள், அதாவது என்றோ செய்த விஷயத்தினால லாபம் கிடைக்குமோ, எதிர்பார்த்த பணவரவு கிடைக்குமோ அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம். இருப்பினும் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் இறைவனின் கருணையால் சில நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம் கை கொடுக்கலாம். ஆனால் அது பண விஷயத்தில் அப்படின்னு சொல்ல முடியாது. மற்ற விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த ராசி விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். குடும்பம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். இருப்பினும் வேலை உத்தியோகம் அப்படின்னு வரும் பொழுது கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படிங்கிறதுனால வேலையை நீங்கள் கொஞ்சம் திட்டமிடலோடு பணியாற்ற வேண்டியது அப்படிங்கிறது அவசியமாகிறதுங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய ரீதியாக பார்த்திங்கன்னா சில பல எதிர்ப்புகள் உருவாகலாம். அதனால் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப உஷாராக நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியான மாற்றங்கள் ரொம்பவே இருக்கும். ஏன்னா பொருளாதாரத்தில் பார்த்திங்க அப்படின்னா பெரிய சிக்கல்கள், நஷ்டங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு சற்று அதிகம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி பார்த்தோம் அப்படின்னா மகர ராசி அன்பர்கள். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு புறம் இருக்க பெற்றாலும் மற்றொரு புறம் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன இடைஞ்சல்கள், சிக்கல்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அப்படிங்கிறதுனால மகர ராசிக்காரர்கள் ரொம்பவே கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் கொஞ்சம் நற்பலன்களையும் இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சிறு கால தாமதமாகும். அதே மாதிரி காரிய தடைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறதுங்க. அடுத்த ராசி கும்பம். கும்ப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும்
இந்த காலகட்டம் ஓரளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த நேரத்தில் பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீங்க. வேலை பளு ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. உத்தியோகத்தில் சக பணியாளர்கள் உயரதிகாரிகள் மத்தியில் சின்ன சின்ன சிக்கல்கள் கருத்து வேறுபாடுகள் எழலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள். குடும்பம் ரீதியாகவும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். குடும்பத்திலையும் சண்டை சச்சரவு கணவன் மனைவிக்குள்ளே வரலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகிருங்க. அடுத்த ராசி மீனம். மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் போல ஒரு சுமாரான காலகட்டமாக தான் இருக்கும். அதிலும் உத்தியோகம் ரீதியாக நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணுங்க. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வேலை பளு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் பணியிடத்தில் அதிக கவனத்தை செலுத்த பாருங்கள். உயர் அதிகாரிகள் மத்தியில் திட்டு வாங்குவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. அதே மாதிரி பயணங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கிய விஷயத்துலையுமே ரொம்ப கவனமாக இருப்பது ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும்.